அள்ளிக் கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன். கள்ளம் கபடம் இல்லாதவர் தம்மிடம் காவலில் நின்றிருப்பான். அங்கு கால்நடையாய் வரும் மானிட ஜாதியை கண்டு களித்திருப்பான். துள்ளி வரும் வடிவேலுக்கு மேலொரு ஜோதி பிழம்பும் உண்டோ? அந்த சுப்பையன் போலொரு அற்புத தெய்வத்தை சொல்ல மொழியும் உண்டோ? வெள்ளி விழி பனிரெண்டையும் கண்டபின் வேறொரு சொர்க்கம் உண்டோ? ஆண்டி வேஷத்தில் ஆயினும் வீரத்தில் ஆயினும் வேலனை வெல்வதுண்டோ? சித்தர் வணங்கிய சேவர் கோடியோனை சேர்ந்து பணிந்திடுவோம். அந்த சிக்கலில் ஆயினும் செந்திலில் ஆயினும் சென்று பணிந்து நிற்போம். பக்தருக்கென்றே திறந்திருக்கும் தென் பழனியை கண்டுகொள்வோம். அங்கு பாலாபிஷேகமும் தேனாபிஷேகமும் செய்து பணிந்து நிற்போம். செட்டி முருகன் எனும் பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா? அந்த சித்திர வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா? கொட்டி கொடுப்பவன் கோவிலை பார்த்திட கோஷமிட்டோடிடுவோம். முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்ளோம். ஆறும் அறுபதும் ஆன 20 ஆடி நடந்து செல்வோம். சிலர் ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம். ஊறுகள் மீறட்டும் உமையவள் மைந்தனை உச்சத்தில் ஏற்றி வைப்போம். கையில் உள்ளதை அன்னவன் கோயிலுக்கே தந்து மிச்சத்தில் வாழ்ந்து நிற்போம். வேலன் திருக்குமரன் செந்தில் வேட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு. காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம். அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவேரி போல் வளர்வோம். அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவேரி போல் வளர்வோம். காவேரி போல் வளர்வோம். காவேரி போல் வளர்வோம். கருணைக்கடலே கந்தா போற்றி. உண்மையாகவே முருகப்பெருமான் அள்ளி கொடுக்கறதுல வல்லமை பெற்ற சாமி தான். உண்மையாகவே அவருடைய கருணை அந்த கருணை கடல் மாதிரி திருச்செந்தூரில் கடல் எவ்வளவு பெருசாக எவ்வளவு அழகாக இருக்கிறதோ அதே போல் தான் அங்கே இருக்கிற முருகப்பெருமானும் அழகும் அவருடைய அருள் தன்மையும் அந்த கடலை விட ஆழமானது அகன்றது. முருகப்பெருமான் கிட்ட நாம் கேட்ட வரங்கள் எல்லாம் உடனே கிடைக்கும். அவ்வளவு கூப்பிட்ட உடனே ஓடி வரக்கூடிய தெய்வம்தான் முருகப்பெருமான். அவருக்காக அன்பு வச்சு எத்தனையோ பக்தர்கள் காவடி எடுத்துட்டு பாத யாத்திரையாக நடந்து அவர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலங்களுக்கு செல்வாங்க. அப்படி செல்லும்போது கண்டிப்பாக இந்த பாடல்களை முருகப்பெருமான ஒரு மனதாக நினச்சிட்டு செல்லுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பாதத்தில் இருக்கிற வழி தெரியாமல் வழித்துணைக்கே இறைவன் அவரோட சன்னிதானத்துக்கு உங்களை அழைத்து செல்வார். முருகப்பெருமான முழு மனசார நாம் நம்பி பாத யாத்திரை நடக்கும்போது எப்படி நமக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னா, யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற அந்த வேலையும் அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய அந்த மயிலையும் கண்டிப்பாக அனுப்பி நமக்கு ஒரு அற்புதத்தை காட்டுவார். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே. நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை தினமே.
வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே. நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை தினமே. கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே. கருணையே வடிவமான கந்த சாமி தெய்வமே. எங்கள் கந்த சாமி தெய்வமே. கழலடியை காட்டி என்னை ஆளுவாய் ஐயனே. கழலடியை காட்டி என்னை ஆளுவாய். வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே. நமக்கு கந்தனுண்டு கவலை இல்லை தினமே. எந்த ஒரு செயல் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் முருகா போற்றி நினச்சி செய்யுங்க. அந்த செயலில் கண்டிப்பாக பெரிய லாபம் பார்ப்பீங்க. முருகா போற்றி.